கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. திருநொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. வழியும் சத்தியமும் ஜீவனுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினாலே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கின்றேன். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே மீண்டுமாக தேவனுடைய ஜனமாக இருக்கின்றதான நாம் ஒன்றாக சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக
தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து வருகின்றதான, செய்து கொண்டிருக்கின்றதான, இனி செய்ய போகின்றதான அத்தனை காரியங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரங்களிலே கொடுத்து நன்றி அறிதலான இருதயத்தோடு கூட அவரை நாம் துதிக்கவும், அவருக்கு நன்றி செலுத்தவும், அவரை தொழுது கொள்ளவும் இந்த நேரத்தில் தேவன் நம்மை ஒன்றாக கூடி வர செய்திருக்கின்றார். நாம் எந்த இடத்திலே இருந்தாலும், எந்த இடத்துல நாம் கூடி வந்திருந்தாலும், தனியாக அல்லது குடும்பமாக, சபையாக ஆங்காங்கே நாம் அமர்ந்திருக்கின்றதான இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நடத்துகிறது என்ற விசுவாசத்தோடு கூட நாம் காத்திருக்கும் பொழுது உன்னதத்தின் ஆவியினாலே நம்மை அவர் பலப்படுத்துகின்றவராக தம்முடைய கிருபையை நமக்கு நம்முடைய இரக்கத்தினாலே அனுப்பி அவருடைய தயவினாலே நம்மை நிரம்ப செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியதான காரியம் என்ன? அவருடைய சமூகத்தில் இந்த உயிர்த்தெழுந்த நாளை, இந்த மணி நேரத்தை முழுமையாக அவருடைய கரங்களிலே கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே எங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரத்தில் இப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் அது அப்படியே ஆகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகின்றதான அந்த விசுவாசம் நம்மை ஆளுகை செய்கின்றதாக, தேவனுடைய சமூகத்திலிருந்து அவருடைய கிருபையை நமக்கு இறக்குகின்றதாக, அந்த தயவு நம்மை மூடுகின்றதாக, அவருடைய பலத்த சத்துவத்தினுடைய வல்லமை நம்மை ஆளுகை செய்கின்றதாக இருக்கும் என்பதை நாம் விசுவாசிக்க தவறக்கூடாது. எனவே விசுவாசிக்கிறவன் பதறாமல் இருக்கும்படிக்கு, விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் அடிப்படையில அவருடைய சமூகத்துல இந்த நேரத்தை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய திரு சித்தம் போல் என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய அர்ப்பணிப்பின் நிமித்தமாக உங்களுடைய அந்த சித்தம் வெளிப்படத்தக்கதாக நீங்கள் எவ்வளவாக தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து கொள்ளுகிறீர்களோ அதன் அடிப்படையிலே நூறுத்தனையான பலனை பெற்றுக் கொள்ளும்படிக்காக தெய்வம் உங்களை நடத்துகின்றவராக இருக்கின்றார். எனவே பரிசுத்த பிதா தம்முடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர் நமக்கு இந்த உலகத்திற்கு வந்து நம்மை மீட்டெடுத்துக் கொள்ளத்தக்கதாக அவர் தம்முடைய ரத்தத்தையும் தம்முடைய சரீரத்தையும் தம்முடைய ஆவியையும் நமக்காக ஒப்புக் கொடுத்து நம்மை மீட்டெடுத்தபடியினாலே பிதாவுடைய சித்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பூமியிலே அவதரித்ததை நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதன் நிமித்தமாக தான் இந்த நாட்களிலே நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே பிதாவோடு கூட இணைந்து கொள்ளக்கூடியதான சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே பரலோக குடும்பத்தாரோடு கூட பூமியிலே இருக்கின்றதான இந்த குடும்பம் எல்லாம் அவரோடு கூட இணையும்படிக்காக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றார். யார் யாரெல்லாம் அவரோடு கூட இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு இருக்கின்றோமோ அவர்கள் எல்லாரும் அந்த பரலோக குடும்பத்தாரோடு கூட இணைந்து கொள்ளக்கூடியவர்களாக, இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. எனவே வருங்காலங்களிலே இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருக்கின்றபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் என்னென்ன காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறாரோ, நம்மை நடத்துகிறாரோ, நம்முடைய விசுவாசத்தின் பாதையில உறுதிப்படுத்துகிறாரோ, அதன் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகைக்கு நாம் பாத்திரவான்களாக மாறத்தக்கதாக அவர் நமக்கு கிருபை பாராட்டி கொண்டு வருகின்றார். எனவேதான் நான் சொல்லுகின்றேன், பரிசுத்த பிதாவுடைய சித்தமும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிருபையிலே இணைந்து அவர் நம்மை இணைத்து ஒன்றாக வழிநடத்தி வருகைக்கு பாத்திரவான்களாக மாறத்தக்கதாக தெய்வம் இந்த நாட்களிலே நம்மை நடத்தி கொண்டு வருகின்றார். எனவே இந்த நாட்களிலே நாம் நிதானித்து பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது உலகம் என்று சொன்னால், சீக்கிரமாக 3வது உலக போர் வரப்போகிறது என்று சொல்லி. ஆனால் 3வது உலக போர் எப்பொழுது வரும், என்ன வரும் என்பது வேதம் நமக்கு தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த கடைசி காலங்களிலே நோவா காலத்திலே நடந்தது போல
இந்த நாட்களில் நடைபெறும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். அப்படி என்றால் இந்த நாட்களிலே நடைபெறுகின்றதான சம்பவங்கள், யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். பூமி அதிர்ச்சிகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். விசுவாசத்திலே குறைந்து போகக்கூடியதான நாட்கள் வரக்கூடியதாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக செயல்படுகின்றதான காரியங்கள் நடக்கும். ஆண் ஆணோடு கூட இணைந்து செயல்படுகின்றதான அந்த புணர்ச்சிக்காரர்கள் தோன்றுவார்கள். பெண் பெண்ணோடு கூட இணைகின்றதான தன்மைகள் உடையவர்களாக காணப்படுவார்கள். தெய்வத்திற்கு விரோதமாக அந்தி கிறிஸ்து மிக வல்லமையாக எழும்பக்கூடியதான காலங்கள் வரும் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக இந்த நாட்கள் துவக்கப்பட்டு அதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் எல்லாருமே நினைக்கிறதான காரியம் என்ன? சீக்கிரமாக உலக போர் வரப்போகிறது என்று சொல்லி. அது சீக்கிரமாக தான் வரப்போகிறது. ஏனென்று சொன்னால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார் என்பது சத்தியம். அந்த சத்தியத்தை நாம் விசுவாசித்தபடியினாலே, அந்த சத்தியத்திற்கு உள்ளாக நாம் போய்கொண்டு இருக்கிறபடியினாலே நாம் ஒன்றுக்கு கவலைப்படாதபடிக்கு. ஏன் இந்த வார்த்தை நான் சொல்றேன்னா, தைரியமா இருங்கள் என்று எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தினுடைய தன்மையிலே மாண்டு போய்வது கிடையாது, நாம் அழிந்து போவது கிடையாது. இந்த மூன்றாவது உலக போரிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் இந்த உலகத்திலே வரப்போகிறோம் என்ற நிச்சயம் நமக்கு இருப்பதினாலே, நாமும் இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக வரப்போகிறோம் என்ற சத்தியத்தின் அடிப்படையிலே இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் தைரியம் ஊட்டுவதற்காக வேத வசனத்தை எடுக்கும் பொழுது இந்த சங்கீதம் 91வது அதிகாரம் திரும்ப திரும்ப அதை படிக்க வேண்டும். நாம் அனைவருமாக அதை தியானிக்க வேண்டும். அந்த வசனங்களை நமக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றபடினாலே, அந்த உணர்வின் அடிப்படையில் தான் எந்த நாளிலேயும் அந்த சங்கீதத்தை நாம் வாசிக்க போகின்றோம். எல்லாருமாக எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை வாசிக்கலாமா? ஏனோதானே என்று வாசிக்க கூடாது. ஏதோ எல்லாம் சொல்லுவது போல நாம் சொல்லக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத வசனங்கள் கிரியை நடப்பிக்கிறது என்பதை விசுவாசித்து அதன் அடிப்படையிலே நாம் அந்த வசனத்திற்கு உள்ளாக நாம் சொல்ல வேண்டும். அந்த வசனம் நம்மை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் மாறுவதற்கு நம்மை ஆயத்தமாக்க வேண்டும். எனவே சங்கீதம் 91வது அதிகாரத்தை மீண்டுமாக எடுத்துக்கொள்வோம். அது எத்தனை வாரங்கள் போகிறது என்பது எனக்கு தெரியாது. திரும்ப திரும்ப நாம் அதை வாசித்து வாசித்து தியானித்து கர்த்தருடைய மேன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக நாம் மாற்றிக்கொள்வோம். உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசெயமும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக நம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும்
விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கும்படிக்காக, பகலில வெயிலாகிடும், இரவிலே நிழலாகிடும். அதே நேரத்தில் நாம் பார்க்கின்றோம், உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது புறத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும். இந்த கொள்ளை நோய் எப்பொழுது வருகிறது, எப்பொழுது பரவுகிறது? இருளிலே பரவும் என்று வேதம் சொல்லுகிறது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். இரவிலே கொள்ளை நோய்க்கு நாம் பயப்பட போவதில்லை. பகலிலே காணப்படுகின்றதான அந்த சங்காரத்திற்கும் நாம் பயப்பட போவதில்லை. என்னென்னு சொன்னால், நம்முடைய நெற்றிகளிலே தெய்வத்துடைய அந்த மகிமையான மாட்சிமை நிறைந்ததான ஒரு தன்மை பொறிக்கப்பட்டு இருக்கின்றபடியினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் பூசப்பட்டபடியினாலே உங்களை சத்துருவானவன் நெருங்க முடியாது, சத்துருடைய தன்மைகள் உன்னை நெருங்க முடியாது என்பதை வேதம் மிக அருமையாக சுட்டிக்காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை உங்களுடைய மனதிலே நீங்க கொண்டு வாங்க. இரவிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நான் பயப்படாது இருப்பேன் என்று அறிக்கையாக சொல்ல முடியுமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நான் பயப்படாது இருப்பேன். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பேன். நீதிமானை ஒரு பொழுதும் தேவன் கைவிட மாட்டார். ஆமென். இந்த வார்த்தைகளை அப்படியே மனதிலே நீங்க கொண்டு வாங்க. இப்பொழுது முடிந்தால் முழங்கள் படியிட்டு நம்முடைய போதகரமா வந்து முன்பாக சில குறிப்புகளுக்காக ஜெபிக்கின்றதான நேரத்தில் அவர்களோடு கூட நாம் இணைந்து அவர் தெய்வத்தோடு கூட ஏறெடுக்கின்றதான, தெய்வத்தினிடத்தில் ஏறெடுக்கின்றதான அந்த மகிமையான வார்த்தைகளுக்கு நாம் ஆம் என்றும் ஆமே என்றும் அவரோடு கூட இணைந்து தெய்வத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆமென். நாம் எல்லாரும் அப்படியே கண்களையும் இருதயத்தையும் ஆண்டவருக்கு நேராக திருப்புவோம். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது என்று அறிந்து உங்கள் தலைகளை நிமிர்த்தி உயர்த்தி பாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரே. நம்முடைய ஆத்தும மீட்பு அவருக்கு அருமையாய் இருக்கிறபடினால் நாம் இந்த நாளிலே காக்கப்படும்படியாய் அவர் நமக்கு இப்படியான நல்ல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே பயபக்தியோடும் கூட ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் என்று அழைக்கப்பட்ட பரலோகத்தின் தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களையும் நம்முடைய இருதயத்தையும் ஆமே நம்முடைய கரங்களையும் திருப்புவோமாக. யாவரும் பயபக்தியோடு கூட நாம் ஜெபிக்கலாம். ஆமே. நமக்கு இந்த நேரம் வரையிலும் ஜீவன் சுகபலன் தந்த
கர்த்தருக்கு பரலோகத்தின் ஆண்டவருக்கு எல்லாரும் வாய் திறந்து சோத்திரம் என்று சொல்லி அவரை சோதரிப்போமா? எல்லாரும் சோதரிக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பாதுகாப்புக்காக, அவரை துதிக்கும்படியான ஒரு வாக்கியத்திற்காக ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. ஆமென். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது புறத்தில் 10,000 பேர் இருந்தாலும் ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனுடைய பாதுகாப்பு இந்த நிமிடம் வரையிலும் உங்களோடும் என்னோடும் கூட இருந்திருக்கிறது. இந்த பாதுகாப்பை நான் பெற்றுக் கொள்வதற்கு பூமியிலே நான் பாத்திரமா நல்ல ஆனபோதிலும் ஆண்டவரை என்னை பாதுகாத்திருக்கிறேன். அதற்காக நான் உமக்கு சோதனை செலுத்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே என்று எல்லாரும் ஆண்டவரை சோதரிக்கலாமா? சோதரிப்போம், சோதரிப்போம், சோதரிப்போம். ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நாம் துதிக்கும் போது, பரலோகத்தின் தேவனை நாம் துதித்து ஆராதிக்கும் போது வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படுகின்றன என்று உணர்வுடையவர்களாய், சிந்தனை உடையவர்களாய் கொஞ்ச நேரம் கூட ஆமென் நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஆமென் யுத்த ஆயுதத்தை போல் காணப்படுகிற எல்லா காரியங்களும் அகன்று போகக்கூடிய அளவிலே அவைகள் எல்லாம் நம்மை அணுகாதபடியாக நாம் எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரம் கூட கர்த்தரை சோதரிக்கலாம். சோதரிப்போம், 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 சோதரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம். சோதரம், 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 சோதரம் ஆண்டவரே. இக்கட்டுகளும் சஞ்சலங்களும் பூமியை நிரப்பிக் கொண்டிருந்தாலும் தேவ ஜனங்களுக்கு பரலோகத்திற்கு நேராக ஒரு நம்பிக்கையை ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டவர்களாய், அந்த நம்பிக்கையை அசைவில்லாதவர்களாக நாம் எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போம், 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 சோதரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு சோதரம், 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 சோதரம் அப்பா. உம்மை சோதரிக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய கிருபையின் காரியங்கள் ஆமென் நம்ம எல்லாருக்கும் இந்த நிமிடம் வரையிலும் கிடைத்திருக்கின்றன. இந்த கிருபையை நாம் இழந்து போகாமல் இந்த கிருபையிலே நாம் பெருகத்தக்கதாக எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போமா? சோதரிப்போம், சோதரிப்போம், சோதரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் நாமே இந்த உலகத்திற்கு மிக குறிப்பாய் அவரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு அதிகமாய் கிடைத்துக் கொண்டே இருக்கிறதற்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போமா? சோதரிப்போம், 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 சோதரம், 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 சோதரம் ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை சோதரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த சஞ்சலங்களும் தவிப்புகளும் ஏக்கங்களும் ஆமென் கண்ணீர்களும் புலம்பல்களும் ஆமென் அதை சீக்கிரமாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். நம்பிக்கையோடு கூட நாம் எல்லாரும் ஆண்டவரை சோதரிக்கலாம். சோதரிப்போம், சோதரம், 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 சோதரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரம், 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 சோதரம். ஆமென். நம்முடைய நீதியின்படியாக அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தின்படியாக அல்ல, பரலோகத்தின் தேவனுடைய இரக்கத்தின்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காருண்யம் நம்மை இமிடமாக காப்பாற்றி இருக்கிறது. அவர் அழைத்த அழைப்பும் அவர் தெரிந்தெடுத்துக் கொண்டதான காரியத்தின் உண்மையும் நம்மை
என்றோ ஒரு நாள் ஆகாரம் கிடைக்காத பசியும் பட்டினி உண்டாக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் கர்த்தரை தேடுகிற நீதிமான்களின் சந்ததி பசியோடு இருந்ததை பட்டினியோடு இருந்ததை நான் கண்டதில்லை என்று நீதிமானாகிய சங்கீதக்காரன் எழுதியிருக்கிற காரியம் நம்மிலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அந்த காரியத்திற்காக நம்ம எல்லாரும் ஆனந்த சந்தோஷத்தோடு கூட கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நாம் சோதரிப்போம் சோதரிப்போம் சோதரம் 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 ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம் சோதரம் சோதரம் சோதரம். ஆமென். கிருபை நிறைந்த ஆண்டவர், இரக்கம் நிறைந்த ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் நம்ம இருக்கும் இந்த சூழ்நிலையிலே நாம் அவருக்காக என்ன செய்ய வேண்டுமோ, நாம் அவருக்கு நாமத்தினாலே எப்படி வாழ வேண்டுமோ அந்த காரியங்கள் எல்லாம் நாம் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் நமக்கு ஞானத்தையும் புத்தியையும் விவேகத்தையும் வழிநடத்தலையும் பரிசுத்த பாதுகாப்பையும் தர வேண்டும் என்று நாம் எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை சோதரிப்போம் 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 சோதரிப்போம். சோதரம் ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம் சோதரம் 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 சோதரம். நாம் வாசித்த சங்கீதத்தில் உள்ள வார்த்தையின்படியாய் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவார். ஒருவேளை நாம் வீடுகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு தூக்கம் யாருக்காக உண்டாயிருக்குமானால் இங்கே வீடுகளிலே அடைக்கப்படவில்லை. நாமே உன்னதமானவருடைய சட்டைகளின் நிழலிலே தங்குவதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அங்கு மிகுமாக உத்தியோகங்களின் நிமித்தமாய் ஆவியின் அத்தியாவசிய காரியங்களின் நிமித்தமாய் ஓடி ஓடி தேவ சமூகத்திலே காத்திருக்க முடியாமல் போனவர்களும் காத்திருந்து ஜெபிக்க ஒரு தருணத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு கூட நம்ம எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போம் 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 சோதரம் 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 சோதரம். ஆண்டவரே உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்திலே நம்ம எல்லாரையும் பாதுகாத்த கர்த்தருக்கு மறுபடி ஒரு விசை கரங்களை உயர்த்தி வாய் திறந்து கர்த்தரை சோதரிக்கலாம். சோதரிப்போம் சோதரம் 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 சோதரம். இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை பிரித்தெடுத்த கர்த்தர் முற்றுமுடிய நம்முடைய இருதயம் கிறிஸ்து இயேசுவினுடைய வெளிச்சத்தோடு கூட வாழ வேண்டும். நம்முடைய தலையிலே அவருடைய தீபம் நின்று எரிய வேண்டும். அதற்காக கர்த்தர் உதவி செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழி நடத்தலை உதவிகளை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவரை சோதரிப்போமா சோதரிப்போம் சோதரம் 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 சோதரம். இத்தனை தூரம் நம்மை காப்பாற்றின கர்த்தர் ஆமென் இனிமேலும் காப்பாற்றுவார். நம்பிக்கையோடு கூட கர்த்தரை சோதரிப்போம் சோதரிப்போம் சோதரம் 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 சோதரம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான நாளுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் உயிர் தெழுந்த இந்த காலை நேரத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு கூட நினைவு கூற ஒரு தருணம் தந்ததற்காக நாங்கள் சோதரிக்கிறோம் துதிக்கிறப்பா. ஆம் ரட்சகரே, உலகத்திலே தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்ளுகிற சிங்கத்துக்கும் சிங்கத்தின் குட்டிகளுக்கும் குறைவுகள் வந்தாலும் கூட கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாமல் ஆமென் எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் ஆமென் சோதரம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் தாராளமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த 2 வார்த்தைகளின் வசனங்களின்படியாகவே தொடர்ந்து உம்முடைய ஜனங்களை கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் விடத்திலே ஜெபிக்கிறோம். மிக குறிப்பாய் நாங்கள் ஒன்று கூடிய ஆராதனை ஸ்தலங்களிலே எங்களுக்கு ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவரவர் வீடுகளிலே ஆராதிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை தந்ததற்காய் ஒரு நல்ல குடும்பங்களின் ஐக்கியத்தை தந்ததற்காய் நாங்கள் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. அமர்ந்திருந்து ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தணும் ஆசீர்வதிக்கணும் சத்துவத்தால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய முடியாமல் போன குடும்பங்களும் அடுத்த நாட்களிலே அவர்கள் அமர்ந்து ஜெபிக்க கர்த்தர் அவர்களுக்கு ஒரு உதவியை செய்வீராக. இந்த இடத்திலும் நாங்கள் தொடர்ந்து உம்மை துதிக்கவும் சோதரிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் இக்கட்டியிலே சங்கத்திலே இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் பரிந்து பேசவுமாக எங்களுக்கு இன்னும் கிருபை தாங்க. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தி கொள்ளுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையை எடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே உடைய தேவதை நோக்கி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பார்க்கிறதான என்னுடைய பாவத்தை என்னுடைய அக்கிரமத்தை என்னுடைய வீடுகளையும் எடுத்து போட்டதான அந்த மாபெரும் வாழ்க்கையை நினைத்து பார்த்து உங்களை துதிக்கத்தக்கதாக என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் உங்களிடத்திலே வந்தபோது
நீதியிலே வாழத்தக்கதாக உண்மையே நாங்கள் பின்பற்றத்தக்கதாக எங்களை கிருபைக்கு பாராட்டினபடியினாலே உண்மை மனதார நன்றி கொண்டு நான் நன்றியை சொல்லி அவரை திரும்புவார். Amen.
உம்மிலே நிலைத்திருந்து உம்மிலே கனி கொடுக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை, எனக்கு உம்மோடு கூட வாழுகின்றதான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்ததான என் இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு கூட உறவாடுகின்றதான பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தேற்றுகின்ற ஆவியானவரே, எங்களை பலப்படுத்துகின்ற ஆவியானவரே, பிதாக்களுக்கெல்லாம் ஆவிகளுக்கெல்லாம் ஆவியானவராக இருக்கின்றவரே, ஆவியானவரான தேவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகின்றோம். சர்வ வல்லவராக, சர்வ ஞானியாக, சர்வ வியாபியாக இருக்கின்றதான மகிமை பொருந்திய மாட்சிமை நிரந்திய கிருபை நிறைந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவரே, எங்களை நீர் ஆசீர்வதிக்கின்றதான தெய்வமே, உண்மையிலே காணப்படுகின்றதான அந்த தன்மைகள் எங்களுக்குள்ளாக பிரவாகித்து ஓடத்தக்கதாக எங்களை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். நாம் தெய்வத்துடைய பாதத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை நாம் தொழுது கொள்வோமா? அவரை நாம் தொழுது கொள்ளுகின்றதான இந்த நேரம் விலை மதிக்க முடியாததான ஒரு நேரமாக நமக்கு காணப்படுவதினாலே ஆண்டவரே, உம்முடைய அந்த பிரசன்னத்தை நான் அனுபவிக்கத்தக்கதாக, என்னிலே உம்முடைய அன்பு பிரவாகித்து ஓடத்தக்கதாக, இந்த உலகத்தினுடைய அன்பு மட்டும் அல்ல ஆண்டவரே, தெய்வீக அன்பு என்னிலே ஊற்றப்படத்தக்கதாக, அந்த வீடியோ அன்பு என்று சொல்லப்படுகின்றதான உலகத்தின் அன்பு அல்ல, அந்த அகாப்பே லவ் என் மீது ஊற்றப்பட வேண்டும். இந்த நேரத்தில் நான் மற்றவர்களோடு கூட அந்த அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக உம்முடைய பாதத்தில் விழுகின்றதான இந்த நேரத்திலே தானே ஆண்டவரே, உம்முடைய அன்பை நான் பெற்று உலகத்திலே அதை வெளிப்படுத்த எனக்கு நீர் பலனை தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை நமஸ்கரிக்கிறோம் என்று சொல்வோமா? அல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. தேவனுடைய பாதத்திலே விழுந்து சாஷ்டாங்கமாய் அவரை நாம் தொழுது கொள்வோமா? கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார், கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார், கர்த்தர் சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வல்லவராக இருக்கின்றபடியினாலே
அவர் திரு சித்தத்தை போல நம்முடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை பாராட்டும்படிக்காக உங்களுடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஓத்ரபா கஷாதரமா லோகோரதரமரதியா ரபரத்து சொம்பல கஞ்சிதிவிலதோத சங்கரமலதியோ ஓனஹத்த சங்கால மகுஞ்சுஜில துரோக ஹத்திரமரதி ரகமல துரமா சங்கரதியோ விகந்த ஹத்தோசம் பலதோர ரம கஞ்சிதிவிலதியா அக்கானியோ ரம ஹத்த சங்கரம வகடி குடுமலத சதரபோ எம்மி குத்து பிகல்லம மரதரவரதியா தரம கஞ்சிதிவிலதியா ரபரதுரு கஷாதரம குனியோ நியாதா ஹத்த சகதையோ கமரி Mikmaladiya taravara shodharavariya Rako Ramahato Mikoti Mikalahato Mikadavana Pusikiti Ravana Chunganato Rakamba Bavato Sabaradiya Namakanchiravanadiya Rakolodiyataniya Namakanchirividi Sattaravanako Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். நன்றி 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 கண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் எங்களிடத்திலே வந்த நாளிலே உம்முடைய உண்மையான அந்த அன்பை நாங்கள் கண்டறியத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் தூக்கி தூக்கி சுமந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய தோளிலே தூக்கி சுமந்த அந்த நாளை நினைக்கும் பொழுது என்னுடைய அப்பாவாக ஆண்டவரே நீர் காணப்படுகின்றீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை அருமையாக உடைய மார்பிலே அணைத்துக் கொள்ளும் பொழுது என்னுடைய தாயாரை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். எவ்வளவு அன்பை எங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் செலுத்தினார்கள் என்று சொல்லி அந்த அன்புக்கே உலகத்திலே காணப்படுகின்றதான அந்த தகப்பனுடைய அன்புக்கும் அந்த தாயுடைய அன்புக்கும் சகோதர சிநேகத்திற்கும் இவ்வளவான ஒரு பெரிய இறுக்கமான தன்மையை நீர் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். பரலோகத்தினுடைய தகப்பனுடைய அந்த அன்புக்கும் அந்த இடத்திலே வருகின்றதான நேச மார்பிலே அணைத்துக் கொண்டதான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கும் இப்பொழுது என்னை தேற்றிக் கொண்டிருக்கிற, என்னை அணைத்துக் கொண்டிருக்கிற, என்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அன்புக்கும் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்காமல், உம்மை போற்றாமல், உம்மை பணிந்து கொள்ளாமல், உம்மை தொழுது கொள்ளாமல், உம்முடைய பாதத்திலே விழாமல் எங்களால் இருக்கவே முடியாதே. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அன்புக்காக ஏங்கின காலங்கள் உண்டு, அன்புக்காக அநேக காலங்கள் ஏங்கினது உண்டு. ஆனால் இந்த நாட்களிலே உம்மிடத்திலே சேர்ந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதான நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய அன்பை மனதார ருசித்து எங்களுடைய ஆவியிலே அதை அனுபவித்து சரீரத்திலே வெளிப்படுத்தத்தக்கதாக ஆங்காங்கே ஓடி 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 ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரகடனம் பண்ணி கொண்டிருக்கிறோம். உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றோம். உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்காமல் நாங்கள் சோர்ந்து போகவே கூடாது ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷம் எல்லா இடங்களிலும் பரவத்தக்கதாக ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கெல்லாம் சுவிசேஷங்களுடைய பாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் ஒளித்தரும் தீபங்களாக மலையிலே இருக்கிற பட்டணத்தை போல பிரகாசிக்கத்தக்கதாக, ஒளிதரும் தீபங்களாக பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் மாற்றுகிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. இந்த பூமிக்குரியதான ஆசீர்வாதம் மட்டுமல்ல, மரத்துக்குரியதான ஆசீர்வாதத்தை மிக அருமையாக எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, ஒன்றும் இல்லாத சூழ்நிலைகளிலே எங்களை உயர்த்தி வைத்த தெய்வம் அல்லவா, நீர் உயர்த்தி வைத்த தெய்வம் அல்லவா. நாங்கள் எப்படியெல்லாமோ காணப்பட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒன்றும் இல்லாத சூழ்நிலைகள் எல்லாம் வந்தது ஆண்டவரே. நாங்கள் பெருமையாய் போன காலங்கள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் எல்லா இடங்களிலும் ஏமாற்றப்பட்டவர்களாகவும் காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவரே, அந்த ஏமாற்றங்களிலே, அந்த உலக பிரகாரமான அன்பிலே சோர்ந்து போகின்றதான சூழ்நிலைகளிலே, ஒன்றும் இல்லாத சூழ்நிலைகளிலே தெய்வம் எவ்வளவாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், எங்களுடைய குடும்பங்களை எவ்வளவாக உயர்த்திருக்கிறேன். உம்மை நம்பி நாங்கள் வந்த பொழுது ஆண்டவரே, எங்களிடத்திலே நீர் வந்து எங்களை ஏற்றுக்கொண்டதினாலே உம்மிடத்தில் ஓடி வந்திருக்கிறோம். நாங்களாக உம்மிடத்துல வரலப்பா, நாங்களாக உம்மிடத்துல வரல. எங்களை தேடி வந்த தெய்வம் நீர், எங்களை நீர் நேசித்த தெய்வம் நீர். எங்களை நேசத்தாலே எங்களை சிறகடிக்க பறக்க வைத்து உம்முடைய நேசத்தினாலே எங்களை குடிப்பாட்டி ஆண்டவரே உம்மோடு கூட இணைத்துக் கொண்டீரே. அதை நினைத்து 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 நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆமாண்டவரே, அந்த அப்படிப்பட்டதான இந்த சூழ்நிலைகளை எல்லாம் எங்களுக்கு மாற்றி கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போய் கண்மலையினுடைய சிகரத்திலே அல்ல ஆண்டவரே, உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் எங்களை நிறுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மலையினுடைய அடிவாரத்திலே அல்ல, மலையினுடைய அடிவாரத்திலே அல்ல, அதுல ஏறி 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 உன்னதத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை நீர் மாற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு அருமையாக கொடுத்தபடியினாலே அதை மற்றவர்கள் பார்த்து எப்படியெல்லாமோ பேசுகின்றதான காரியம், எப்படியெல்லாமோ ஏசுகின்றதான தன்மைகள், ஆனால் நாங்கள் அவைகளை உம்மிடத்தில் இருந்து பெற்றுக் கொண்டோம் என்பதை மட்டும் நாங்கள் விசுவாசித்தபடியினாலே நாங்கள் மனதார இந்த பாடலை நாங்கள் பாடப் போகின்றோம். நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது யார் அதை தடை செய்ய முடியும்? யார் அதை தடை செய்ய முடியும்? ஒருவரும் தடை செய்ய முடியாது. எங்களை மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தை மட்டுமல்ல, எங்கள் சபையாரை, எங்களை சார்ந்தவர்களை நீர் எவ்வளவாக ஆசீர்வதித்து இருக்கிறீர் என்பதை நாங்கள் இப்பொழுது நினைத்து மனதார உம்மை நாங்கள் தொழுது கொள்ள போகின்றோம். தேவனால் நான் உயருவேன்.
ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சர்வவல்லவரே, சர்வஞானியே, சர்வவியாபியாக இருக்கின்றதான எங்கள் தெய்வமே, மனதார உம்மை நாங்கள் துதிக்கவும், உம்மை போற்றவும், உமக்கு நன்றி செலுத்தவும், சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை நமஸ்கரித்து தொழுது கொள்ளவும் எங்களுக்கு நீர் இந்த நாளை கிருபையாக தந்தபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கின்றதான இந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதமான மகிமை நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை அணு அணுவாக நாங்கள் ருசித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. உலகம் தரப்படாதான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு நீதியையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆத்மாவிலேயும் ஆவியிலேயும் சரீரத்திலேயும் அற்புதமாக நீர் போஷித்து பராமரித்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நடத்தி கொண்டு வருகிறீரே. இப்பொழுதும் எங்களோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றதான, முழங்காலிலே நின்று கொண்டிருக்கின்றதான, எழுதி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னுமாக அவருடைய தேவைகளை நீ சந்தித்து ஆண்டவரே உமக்காக என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவைகளை அவர்களுக்கு நீ வெளிப்படுத்தி கொடுக்கும்படிக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த நேரத்தில் தகப்பனே, இந்த பிள்ளைகளை உடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். தெய்வம் பாராட்டி வந்ததான அருமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கண்ணுக்கு தெரியாததான சத்துருடைய தன்மைகளிலிருந்து எங்களை நீர் விடுதலையாக்கி எங்களுக்கும் தெரியாததான ஒரு மகிமையான ஒளியை எங்கள் மீது நீர் அனுப்பி எங்களை மூடி வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் அவர்களை அப்படியே மூடிக்கொண்டீர் என்று சொல்லி உங்களுடைய சத்திய வசனங்கள் எங்களுக்கு சொல்லுகிறது. அது சாதாரணமான ஒரு காரியம். எனவே வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று அவர்களை மூடி மறைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து அதிசயித்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் வேதத்தில். எனவே தகப்பனே, அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை இந்த நாளிலேயும் சத்துருவினுடைய கரங்களிலிருந்து எங்களை பிடித்து இழுத்து அணைத்துக் கொண்டு எங்களை உம்முடைய மகிமையினாலே மூடி வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வண்ணமாக ஆண்டவரே, அருமையான ஊழியக்காரர்கள், ஊழியர்களை இழந்து இருக்கின்றதான சபைகள், குடும்பங்கள், அவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். எந்த சூழ்நிலையிலே எந்த விதமான தன்மைகளிலே இது நடந்தது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் தகப்பனே, அந்த பிள்ளைகளை போஷிக்கிறவர் நீர் ஒருவர் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசித்து அந்த குடும்பங்களை, அந்த ஊழியக்காரனுடைய பிள்ளைகளை, அந்த மனைவிகளை உங்களுடைய கரத்தில் நாங்கள் கொண்டு வந்து வைக்கின்றோம் ஆண்டவரே. தனிமையை வாட்டும் பொழுது நல்ல துணையாக இருக்கின்றவர் பரிசுத்த ஆவியானவர். நீர் அவர்களை தேற்றும்படிக்காக உங்களுடைய கரத்தில் இந்த பிள்ளைகளை கொண்டு வருகின்றோம். உங்களுடைய விசேஷித்த அணைப்பு அவர்களை அணைத்துக் கொள்வதாக, உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ளாக அவர்கள் அடங்கி இருக்கத்தக்கதாக நீர் அவர்களை நடத்துவீராக. இன்னுமாக ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய தன்மைகள் எல்லாம் மாறத்தக்கதாக, மீண்டுமாக நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இந்த உலகத்தில் தைரியமாய் உலாவத்தக்கதாக எங்களை நீர் நடத்தும்படிக்காக வேண்டுதல் செய்கின்றோம். நம்முடைய திருப்பாதத்தில் சகலவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் வரப்போகின்ற ராஜாகிய ராஜாவாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஒத்தாசையோடு கூட இந்த ஜெபத்தை பிதாவுக்கு மகிமையாக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமாக சேர்ந்து சொல்வோமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்தந்த வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அல்லேலூயா. வேத புத்தகத்தை நம்முடைய கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்லுகின்றதான அறிக்கையை என் பின்பாக சொல்லும்படிக்காய் அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த பரிசுத்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நான் அவருடைய வார்த்தைக்கு என்னுடைய மனதை இப்பொழுது நான் திறந்து வைத்திருக்கிறேன். உம்முடைய நேச அன்பை நான் அனுபவித்தபடியினாலே, நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றபடியினாலே, இனிமேலும் நான் அனுபவிக்க போவதினாலே என்னுடைய ஆத்துமாவிலே உம்முடைய திறனையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலை என்னுடைய ஆவியிலேயும் பரிசுத்த பிதாவினுடைய சக்தியை என்னுடைய சரீரத்திலேயும் நான் அணுவாக பெற்று அனுபவித்துக் கொண்டு வருகின்றேன். உம்முடைய வார்த்தை என்னை என்ன செய்ய சொல்லுகிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன். எனக்கு தந்த பலத்தினாலே, எனக்கு தந்த கிருபையினாலே, என்னிடத்திலே நீ பாராட்டின இரக்கத்தினாலே தயவாக நான் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். ஆமென். உட்காரலாம். பேதுருவின் மீட்பரும் பவுலின் இரட்சகரும் யோவானின் நித்திய ராட்சவமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மீண்டுமாக திருநெல்வேலி சபையார் சென்னையிலே இருக்கின்றதான சபையாரை வாழ்த்துகிறார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உங்கள் யாவருக்கும் இந்த அன்பின் வாழ்த்துக்களை அனுப்பும் பொழுது நீங்கள் அந்த அன்பின் வாழ்த்துக்களை பெற்று அனுபவிக்கத்தக்கதாக ஆமென் என்று சொல்லி விசுவாசியுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே ஆகும். கடந்த நாட்களிலே, கடந்த வாரத்தில் ஆத்துமாவை குறித்தும் ஆவியை குறித்தும் சரீரத்தை குறித்தும், அந்த ஆத்துமா ஆவி சரீரத்தில் நாம் எப்படி குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும், நாம் எப்படி தெய்வத்தோடு கூட இணைந்து கொள்ள முடியும், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்தினால் இணைந்து கொள்ள முடியும் என்பதை ஒரு பகுதியாக ஆத்துமாவிலே சுத்தத்தை குறித்து ஒரு பகுதியை நாம் கவனித்தோம். ஆனால் அதை தொடர்ந்து இந்த நாளிலே ஆத்துமாவினுடைய எண்ணங்களிலே காணப்படுகின்றதான அந்த தன்மைகள் எப்படி தெய்வத்திற்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அந்த ஆத்துமாவிலே ஒரு சுத்தத்தை அனுபவிக்கத்தக்கதாக, நம்முடைய ஆவியிலே பரிசுத்தத்தை அனுபவிக்கத்தக்கதாக, நம்முடைய சரீரத்திலே உத்தமத்தை அனுபவிக்கத்தக்கதாக தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பும் பொழுது அதை நாம் எடுத்துக் கொள்ளுகின்றதான நேரத்தில் அது எப்படி நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய ஆவியையும் நம்முடைய சரீரத்தையும் சுத்தமாக பரிசுத்தமாக உத்தமமாக மாற்றுகிறது என்பதை குறித்ததான பல காரியங்களை இந்த நாட்களிலே கவனித்துக் கொண்டு வருகின்றோம். முடிந்தால் இந்த நாளிலே, இந்த வாரத்தில் அவைகளை நாம் முடிக்க விரும்புகின்றோம். கடந்த நாளிலே ஆத்துமாவிலே சுத்தத்தை குறித்து பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே, அப்படி இருக்க சகோதரரே,
நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று இன்ட்ரடக்ஷனாக அந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். இப்போ ஆத்துமாவிலே ஒரு சுத்தம் என்று சொல்லுகின்றதான நேரத்தில் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். மீண்டுமாக இந்த வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று. நல்ல கவனிங்க, இந்த பிற்பகுதியை கவனிங்க. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கணும். உங்களுடைய இருதயம் கெடுக்கப்படுமோ என்று, உங்களுடைய மனது கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பயந்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலேயும் நான் இந்த காரியம் உள்ளே நுழைந்து விடாதபடிக்கு கவனமாக என்னை பார்த்துக் கொண்டு இருக்கிறேன். என்னுடைய ஆத்துமாவை தேவனுடைய பக்கமாக நான் திருப்பி வைத்திருக்கிறேன். உலகத்தினுடைய தன்மையோ, உலக சத்துருடைய அந்த பாவங்களோ, அந்த அக்கிரமங்களோ, அந்த மீறுதல்களோ மீண்டுமாக என்னை அதில் நுழைத்து விடாதபடிக்கு, அதில் மாட்டி விடாதபடிக்கு நான் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளத்தக்கதா. ஏன் அந்த வார்த்தையை உபயோகிக்கிறேன் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் நமக்கு சொல்லுகின்றார். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சம்பவங்கள் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சரீரத்தை அது ஆண்டு கொண்டு வருகிறது. அதனால அந்த சரீரத்தினுடைய அந்த ஆளுகையில் இருந்து, அந்த பாவமான தன்மையில் இருந்து நான் மீட்டெடுக்கப்பட வேண்டும். நான் மாற்ற வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை. என்னுடைய ஆத்மாவிலே காணப்படுகின்றதான அந்த தன்மைகள் வெளியே அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பினால்தான் நான் சுத்த இருதயம் உடையவனாக காணப்படுவேன் என்பது என்னாலே அறிந்து கொள்ள முடிகின்றதாக இருக்கும் என்பதை அவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் நம்முடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுகின்றதான நேரத்தில் மிகவும் கவனத்தோடு கூட அதை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எண்ணங்களிலேதான் பாவத்தின் வேர் புதைந்து இருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பாவத்தினுடைய வேர் வெளியரங்கமாக செய்கின்றதாக இருக்கும். பாவம் செய்கின்றதான நேரத்தில் அது வெளியரங்கமாக செய்கின்றதாக இருக்கும். ஆனால் அந்த பாவத்தினுடைய வேர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய மனதிலே, நம்முடைய எண்ணங்களிலே அது புதைந்து இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து அந்த வேரானது நல்ல ஆழமாக நுழைந்து விட்டால் அதிலிருந்து வெளியே வரும் பொழுது அது ஆவியை பாதிக்கக்கூடியதாகவும் நம்முடைய சரீரத்தை பாதிக்கக்கூடியதாகவும் அது காணப்படும். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 1வது அதிகாரம் 21, 22வது வசனத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21, 22. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. அப்ப பாருங்க, இந்த இடத்துல பாவத்தின் வேர் ஆத்துமாவிலே, இருதயத்திலே இருக்கிறது என்பதை இது வெளியரங்கமாக சுட்டி காட்டுகிறது. என்ன சொல்றாரு? உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்து இருக்கிறது. அப்போ உணர்வு அந்த இருதயத்திலே இல்லை என்று சொன்னால் நல்ல நினைவுகள், நல்ல யோசனைகள், நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள் அதிலிருந்து புறப்படாது. அதிலிருந்து அந்த எண்ணங்கள் நன்மையாக வறுமையானால் நல்ல காரியங்களை செய்யக்கூடியதாக அது மாற்றப்படும். நல்ல வார்த்தைகள் பேசக்கூடியதாக நம்மை மாற்றும். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அப்படிப்பட்டதான உணர்வுள்ள இருதயத்தை தேவன் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்தாலும்
நம்மை நாம் மாற்றிக்கொள்வது அவசியம். அதான் நான் சொல்றேன். தேவனால செய்யக்கூடாதது ஒன்று இல்லை, ஆனால் அவரை செய்துட்டு போட்டோமே அப்படி நம்ம விட்டுட முடியாது. இதை செய்ய வேண்டியது நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்ததான காரியத்தை நினைத்து பார்த்து இவ்வளவு நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீரே என்று சொல்லி நம்முடைய நினைவுகளை, நம்முடைய யோசனைகளை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய எண்ணங்களை அவருடைய பாதத்திலே கொண்டு வந்து அதை சரி செய்ய வேண்டும். சரி செய்வது நாம் தான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுவார், இது சரியானது அல்லப்பா, இது சரியான காரியம் அல்ல, இது தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தவறு நமக்கு வருகின்றதான நேரத்தில் திருத்திக் கொள்ள வேண்டியது நம்முடைய கரங்களிலே இருக்கிறார். நாம் அதை செய்யவில்லை என்று சொன்னால் தெய்வத்தால் இதை செய்ய முடியாது. தெய்வம் அதை செய்யவும் மாட்டார். சுயமான ஒரு காரியத்தை, சுய சித்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றபடினாலே நாம் அந்த சுய சித்தத்தை எப்படியாக செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்துடைய சித்தத்தோடு கூட இணைத்துக் கொள்ள வேண்டும். தெய்வத்துடைய சித்தம் எதுவாக இருக்கிறது என்பதை எதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும்? வேத வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தின் மூலமாக நாம் அதை பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால், அந்த வசனங்கள் அடிப்படையிலே நம்முடைய எண்ணங்களை மாற்றுவோம் என்று சொன்னால், தீமையான எண்ணங்கள் வசனத்தின் நிமித்தமாக மாறுகின்றதாக இருக்கும். அப்ப அது யார் செய்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக நாம் செய்கின்றோம். நாம் செய்கின்றதான அதன் அடிப்படையிலே தெய்வம் அதை நிறைவேற்றி முடிக்கின்றார். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, அதிலே 28வது வசனம், ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றிக் கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்ப நல்லா கவனிங்க, அந்த கேடான சிந்தனைக்கு தெய்வம் ஏன் ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், அங்கே பார்க்கிறோம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியோ. அப்ப மனது இல்லை, அவங்களுக்கு எண்ணம் கிடையாது, சரியான எண்ணம் இல்லை. தேவனை பற்றி கொண்டு இருக்கக்கூடியதான அந்த எண்ணம் அவர்களுக்கு இல்லாமல் இருப்பதினாலேதான் தேவன் என்ன செய்கிறார்? தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ நன்மையான காரியங்களை செய்யக்கூடியதாக நம்முடைய மனதை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், தேவன் நன்மையான காரியங்களை செய்யக்கூடியதான காரியத்திற்கு நம்முடைய மனதை ஒப்பு கொடுப்பார். ஆமென். இப்ப நல்லா யோசித்து பார்க்கணும், தேவன் எதற்காக அவர்களை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லை. அவருடைய எண்ணங்கள் சரியானதாக இல்லை. அதனாலதான் அவர் அந்த காரியத்தை செய்தார். அப்ப பற்றி கொண்டு இருக்கக்கூடியதான தேவனை அறியக்கூடியதான அறிவு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமேயானால், அந்த மனது நமக்கு இருக்குமேயானால், அந்த எண்ணங்கள் ஊடாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், தேவன் தகாதவைகளை செய்யும்படி அல்ல, தகுந்தவைகளை செய்யும்படிக்கு தேவன் நம்மை கேடான சிந்தனைக்கு அல்ல, நலமான காரியத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுப்பார். ஆமென். அதான் அதனுடைய சீக்ரெட். இதை ஒன்று மட்டும் அப்படி பார்த்துட்டு போயிட விடாது. ஏன் அவர் அப்படி செய்தாரு, ஏன் அப்படி செய்தாரு, ஜனங்கள் மாற்றக்கூடாதா அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. அப்படி அல்ல. தேவன் செய்கின்றதான காரியம் என்ன என்பதை நாம் யோசிக்கிறோம். தேவன் செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதனாலதான் சொல்றார், நாம் எப்படி நம்முடைய சிந்தனையை தேவனுடைய பாதைக்கு நேராக, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்புகிறோமோ அதன் அடிப்படையிலே தெய்வம் நம்மோடு கூட பேசுகின்றவராக, நம்மை உணர்த்துகின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மத்தேயு 14:19 எப்படி எனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்றாரு, இருதயத்திலிருந்து என்னென்ன புறப்பட்டு வருகிறதா? பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்கள், இவைகள் எல்லாம் புறப்பட்டு வருகிறது.
அப்போது நம்முடைய மனது எவ்வளவு கேடானதாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசத்துல நாம் கடந்து செல்கின்றவராக இருக்கிறோம். அதன் மீது திரும்ப திரும்ப அஸ்திபாரம் போடாதபடிக்கு சத்தியத்திற்குள்ளாக இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டே வருகிறோம். சத்தியத்தினாலே நாம் போஷிக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம். வசனத்தை கொண்டு வசனத்தினாலே நிரம்புகின்றவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் தெய்வம் சொல்லுகிறார், உங்களுடைய மனதிலே இப்படிப்பட்டதான தன்மைகள் இருக்குமேயானால் நீங்கள் என்னோடு கூட இணைய முடியாது, நான் உங்களோடு கூட வாசம் செய்யவும் முடியாது. அப்ப நம்முடைய எண்ணங்களை எவ்வளவு கவனமாக நாம் அதை சரி பண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏன் அப்படி சொல்றா? இந்த எண்ணத்தை தெய்வம் எதோடு கூட ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் விபச்சாரத்தோடு கூட ஒப்பிடுகின்றவராக இருக்கிறார். அவ்வளவு மோசமான ஒரு தன்மையை அவர் சுட்டிக்காட்டுகின்றவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த இச்சையான எண்ணத்தை விபச்சாரத்தோடு கூட சம்பந்தப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஒப்பிட்டு பேசுகிறார் என்று சொன்னால், நம்முடைய மனதை எவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் வைத்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. வாசிக்கலாம் அந்த பகுதியை கூட. மத்திய 5வது அதிகாரம் 27-28. விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இவன் என்ன சொல்றாரு? யாருக்கோ சொல்லி இருக்கிறேன், அது அவர்களோடு கூட முடிஞ்சிச்சு அப்படின்றதுல என்ன பண்றாரு பாருங்க. விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரமாணங்களிலே அது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நியாய பிரமாணங்கள் 613 இருக்கிறது. அந்த நியாய பிரமாணங்களிலே கட்டளைகள், கற்பனைகள், பிரமாணங்கள் என்று சொல்லுகின்றதான காரியங்களை தேவன் அதில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதிலே மிக முக்கியமானதாக சொல்லுகின்றதான காரியம், தெய்வத்துக்கு பிரியமில்லாததான ஒரு காரியம், தேவன் விரும்பத்தகாததான ஒரு காரியம், அருவருக்கக்கூடியதான ஒரு காரியம் இந்த விபச்சாரம், இந்த வேசித்தனம். அதனாலதான் இந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுகிறார். அந்த உபதேசத்துல இயேசு கிறிஸ்து செய்கின்றதான அந்த உபதேசத்துல அவர் சொல்லிக் கொடுக்கின்றதான பொழுது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 28. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்றாரு. அங்க செய்கையிலே சொல்லப்பட்டதான பிரமாணங்கள், நீ அதை செய்தனா இது எனக்கு பிரியமில்லாத காரியம், அது வெறுக்கிற காரியம், கிரியையில காண்பித்ததான ஒரு தன்மை பிரமாணங்கள். ஆனால் இங்கேயோ இயேசு கிறிஸ்து ஆத்துமாவினுடைய தன்மையை கொண்டு வர, உள்ளே வெளியே உள்ள நீ எப்படி இருக்கிற, உன்னுடைய உள்ளான மனிதனே அந்த ஆத்மாவிலே நீ எப்படி இருக்கிற, உன்னுடைய ஆவி கெட்டு போகக்கூடியதான தன்மை வருகிறது என்று சொன்னால் அது ஆத்மாவிலே உன்னுடைய எண்ணத்தை எப்படி வச்சுட்டு இருக்கிற, அந்த எண்ணத்தை தான் இந்த இடத்துல அவர் சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும், பார்க்கிற பார்வை வெளியரங்கமாக தெரிகிறது. அந்த பார்வையினுடைய வேர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இருதயத்திலே இருக்கு. அதான் நான் முதல்ல சொன்னேன், பாவத்தினுடைய வேர் இருதயத்திலே முளைத்திருக்கிறது. அந்த இடத்துல கிளம்பணும், அந்த இடத்துல அது தோன்றணும், அதை வேரோடு கூட எடுத்து போடணும், அது பிடிக்கி போடணும். அப்போ எண்ணங்களிலே புதைந்திருக்கின்றதான அந்த வேர், தெய்வத்திற்கு யாருக்குமே தெரியாது நான் என்ற எண்ணங்கள், நான் யோசிப்பது யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தான் தெரியாது. சில நேரங்களில் நீங்க என்ன யோசிக்க உங்களுக்கே தெரியாது, அவ்வளவு மோசமான எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. உங்களுக்கே தெரியாததான அந்த மோசமான எண்ணங்களை உங்களுக்கு தெரியும் பொழுது வேரை பிடிந்தவர் கொஞ்சம் வலிக்கதான் செய்யும். ஆனா பிடிக்கிட்டீங்கன்னா வெளியே இருக்கிற மனிதன் பிரகாசம் உடையவனாக, ஒளியின் தன்மை உடையவனாக அவன் காணப்படுவான். அதனால அவர் சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை எச்சியோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில், அதான் சொல்றேன், இருதயம் என்பது ஆத்மாவோடு கூட சம்பந்தப்படுவது, மனதோடு கூட சம்பந்தப்படுவது.
இருதயத்தில் அவளோடு என்ன பண்ணிட்டாராம்? விபச்சாரம் முடிச்சுட்டான். பார்த்த பார்வையில முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற. சரீரத்துக்கு கூட வரலாம், பார்த்த பார்வையிலேயே. அப்போ எண்ணங்களை நாம் சரியான படிக்கு வைத்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னும் அதிகமாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள், இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக அந்த சுத்தத்தை இருதயத்திலே நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது காரியமாக நம்முடைய ஆவியிலே பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ரோமர் 8:5 முதல் 7 வசனங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. பாருங்க, இந்த பவுல் எழுதுனார்னா சாதாரணமா எழுதுறதே கிடையாது. நல்ல படித்த மேதை. அந்த நாட்களிலே மிகவும் அதிகமாக படித்த ஞானத்திலே சிறந்த கமாலியனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்தவர். அவரிடத்துல தான் அந்த பிரமாணங்களை மற்ற காரியங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவர். அறிவிலே பெருத்தவர், ஞானத்திலே உலக ஞானத்திலே சிறந்தவராக இருந்தாலும் நியாய பிரமாணங்களிலே கரைத்து குடித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அதனாலதான் பின்னாடி வரும்பொழுது அதாவது இயேசு கிறிஸ்து அவரை சந்தித்த பின்பு இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்களிடத்துல போய் அவங்க இடத்துல இயேசு கிறிஸ்து என்னதான் சொன்னாரு அதை கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்கல. அவர் இந்த பிரமாணங்கள் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். ஆனால் புதிய மார்க்கத்தினுடைய தன்மைகள் அப்போஸ்தலர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதான் சொல்லுவாங்க, நன்றாக தெரிந்திருந்தோம், இயேசு கிறிஸ்து அவர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தோம், அதை அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, அவர்களிடத்திலே போய் நான் நிற்பேனாக பேசுவேனேனா என்னை பார்த்து அவர்கள் முழுமையான அந்த காரியத்தை சொல்ல முடியாமல் போய்விடலாம். ஏனென்றால் நான் அவர்களை கொல்லுவதற்காக எழுப்பினேன். அதற்காக தான் நான் வந்தேன். அதனால நான் போய் அவர்களிடத்துல நின்னா அவங்க என்னிடத்துல எப்படி பேசுவாங்கன்றது எனக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, மனிதரிடத்திலே போய் நிற்பதை காட்டிலும் என் தெய்வத்தினிடத்திலே போய் நிற்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, எகிப்து தேசத்திலிருந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே நடத்தி கொண்டு வந்த பொழுது ஒரு மலைக்கு போய் ஏறினார். சீனாய் மலையில போய் தங்கினார். அந்த கண்மலை வெடிப்பிலே இருக்கின்றதான அந்த நேரத்தில் தெய்வம் அவரோடு கூட பேசுகின்றதான பொழுது அந்த 40 நாட்களிலே கண்மலையில் இருந்து உன்னதமான இடத்திற்கு அவர் ஏறுகின்றார். அதான் நம்ம சொல்றோம். கண்மலை என்பது இயேசு கிறிஸ்துவோடு கூட சம்பந்தப்படுவது. அது அடிவாரத்திலே, மலையின் அடிவாரத்தில் கொஞ்சம் உயரத்திலே அது காணப்படுகின்றன. ஆனால் அந்த கண்மலையினுடைய சிகரத்தில் அந்த வெடிப்பில் இருந்து இப்போ உன்னதத்துக்கு அவர் ஏறுகிறார். அந்த உன்னதம் என்பது பிதாவினுடைய ஸ்தலமாக காணப்படுகிறது. அந்த இடத்துக்கு ஏறி போவதற்கு இடையில பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கின்றார். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு கூட இணையும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஏறுகின்றதான அனுபவத்தை நமக்கு தருகின்றவராக இருக்கிறார். அதில் ஏற 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 உன்னதத்தின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக பிதாவானவர் செயல்படுகின்றவராக இருக்கிறார். இப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், மோசேக்கு அப்படிப்பட்டதான அனுபவத்தை உடையவராக கொண்டு போய் நிறுத்தும் பொழுது தேவன் அந்த மனிதனிடத்துல எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். ஆமென். அந்த 40 நாட்களும் தேவன் தம்முடைய மகிமையான காரியத்தை அவருக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தார். அதை பெற்று கீழே வரும் பொழுதுதான் அவருடைய முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு கண்கள் பூசி போயின என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்களாலே பார்க்க முடியாத அளவு ஒரு சாதாரணமான மனிதனுடைய வாழ்க்கையில அந்த மகிமையானது அவ்வளவு பெரிதான ஒரு காரியம்
காரியத்தை செய்தது என்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவனுடைய வாழ்க்கையில. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே வரும்பொழுது புதிய மார்க்கத்தினுடைய தன்மையை ஒரு மனிதன் பெறுவானேயானால் எவ்வளவு மகிமை பெறுகின்றவனாக இருப்பான். அதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பெற்றுக் கொள்வதற்காக என்ன செய்றார் சொன்னா, மோசே போன இடத்துக்கு பின்னராக எலியா தீர்க்கதரிசி போனதான அதே இடத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே போகின்றவராக இருக்கின்றார். அரபி தேசத்திற்கு போய் அந்த மலையிலே ஏறி அங்கே உட்கார்ந்து தேவனுடைய மகத்துவங்களை ஆராய்ந்து பார்த்து அவர் சொல்லிக் கொடுக்க இந்த பிரமாணங்களுக்கும் புதிய மார்க்கத்தினுடைய தன்மைகளுக்கும் என்ன காரியங்கள், என்ன வித்தியாசம், என்ன ஒற்றுமை என்பதை எல்லாவற்றையும் நன்றாக அறிந்து பின்னதாக கீழே இறங்கி அந்த 3.5 வருடங்கள் அந்த இடத்திலே இருக்கின்றதான வனாந்தரத்திலே காணப்படுகின்றதான ஜனங்கள் மத்தியில இந்த புதிய மார்க்கத்தினுடைய மேன்மைகளை சொல்லிக் கொடுத்து அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார் என்று சொல்லி அதன் பின்புதான் அவர் ஸ்டேஷன் இடத்துல வர. அதன் பின்பு இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு காரியத்தையும் ஏன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த பிரமாணத்தினுடைய அந்த தன்மைகள் அது என்னவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னா, இப்ப வாசிக்கும் பகுதியில மீண்டுமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். 5வது வசனத்திலிருந்து, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். யார் அப்படி சிந்திக்கிறவங்க? மாம்சத்திலே நடக்கிறவர்கள். அதனால இந்த பவுல் அந்த பகுதியை நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். ஏன் இவ்வளவு தெளிவாக எழுதுவதற்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ரோமபுரியில பட்டணத்தில் இருக்கின்ற சபையார் மிகவும் பக்தி வைராக்கியம் உடையவர். எப்படி எபேசு சபையில, கொலோசே சபையில, பெரிய சபைகளிலே இருக்கிறவர்கள் எப்படி தேவனோடு கூட இணைந்து இருந்தார்கள் என்பது நமக்கு தெரிகிறதோ, அது போல அவர்களை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் மேலாக இந்த ரோம பட்டணத்தில் இருக்கிறவர்கள் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருக்கிறார். அது ஏராளமான கோத்திரம் அதிலே உள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இடத்துல நியாயப்பிரமாணத்தை கற்றவர்கள் இடத்துல நியாயப்பிரமாணத்தை கற்ற ஒரு மனிதன், நீ அறியாத தேவனை அறிந்து கொள்ளும்படிக்காக உன்னிடத்திலே வந்து நிற்கிறேன் என்று மாஸ் மேடையில் என்கின்ற மனிதன் அவர் சொல்றார். இப்போ மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார் என்று 4வது வசனத்துல சொல்லிட்டு 5வது வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறாங்கன்னா மாம்சத்திலே நடக்கிறவர்கள். அடுத்து சொல்றாரு, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்ப ஆவிக்குரியவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்க ஆவிக்குரியவர்களாக இருக்கின்றதான பட்சத்துல, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கின்றதான பட்சத்துல ஆவிக்குரியவைகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்றேன். ஆறாவது, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இப்ப ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆத்மாவினுடைய காரியம் என்ன, ஆவியினுடைய காரியம் என்ன, சரீரத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆத்மாவிலே சந்தோஷத்தை தருகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வசனத்தின் அடிப்படையில் இது மட்டுமல்ல, பல இடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா ஆவி என்று வருகின்றதான இடங்களிலே, வார்த்தை என்று வருகின்றதான இடங்களிலே, காற்று என்று வருகின்றதான இடங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா அங்க சமாதானம் என்ற ஒரு வார்த்தை தொக்கி வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஆவியிலே நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் தெய்வம்? இப்ப என்ன சொன்ன? சமாதானம். ஆத்மாவிலே சந்தோஷம் உடையவர்களாக இருக்க வேண்டும், ஆவியிலே சமாதானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆவியிலே சமாதானத்தை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆத்மாவிலே அது சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. ஆவியினுடைய காரியங்கள் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். கிரியைகளுக்கு போகும்பொழுது பரிசுத்த பிதா அங்கே வருகின்றவராக இருக்கிறார். அங்கதான் நீதி என்ற ஒரு பதம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் பகுதியில் நாம் வாசித்தோம் அந்த பரிசுத்தத்தினுடைய நீதி. இந்த இடத்துல மறுபடியும் வாங்க,
அடுத்தது 7வது வசனம். எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அடுத்தது அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது. அடுத்தது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உரியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். இப்ப நீங்க தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமானால் மாம்ச சிந்தையை ஒழித்து தேவ சிந்தையை ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா. இங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசிட்டு வர்றாரு. மாம்ச சிந்தை, ஆவியினுடைய சிந்தை. மாம்சத்துக்குரியதான கிரியை, ஆவிக்குரியதான வார்த்தை. இப்ப ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி அவர் பேசிக்கொண்டு வருகின்றதான நேரத்தில் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. என்ன சொன்னாரு? இப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்க வேண்டுமா? இப்போ குற்றமற்றதாக இருக்க வேண்டுமானால் அங்கே ஒரு பரிசுத்தம் தேவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி பல காரியம். அப்ப அந்த பரிசுத்தத்தை நம்முடைய ஆவியிலே கொண்டு வந்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல 3 காரியத்தையும் சொல்ற. ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக காக்கப்படத்தக்கது. குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்ப குற்றம் அதிலே இருக்குமேயானால், அக்கிரமம் அதிலே இருக்குமேயானால், மீறுதல் என்று சொல்லுகின்றதான தன்மை அதிலே இருக்குமேயானால், தெய்வத்திற்கு விரோதமான சிந்தனை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் ரட்சிப்பின் ஊடாக நான் நடத்தப்பட்டு கொண்டு வந்தாலும் இந்த தன்மைகளுக்குள்ளாக நாம் சிறைப்பட்டு இருப்போமேயானால் இயேசு கிறிஸ்து வருகின்றதான நாளிலே அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட முடியாது என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறார். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் போயிடுவேன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், எல்லாம் எனக்கு முடிஞ்சிடுச்சு அப்படின்லாம் சொல்றதுலாம் முடியாது. அது குற்றமற்றதா இருக்கும்படிக்கு அதற்கு வேதத்துல ஒரு கடிதம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். 30, 60, 100. 30ஆக அல்ல, 60ஆக அல்ல, 100 தனியான பலனை நாம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த கணக்கு வித்தியாசமான கணக்கு. 30, 60ஆவது, 60 ஆட்டோமேட்டிக் எப்படி ஆகணும்? 90ஆக மாறணும். அது அந்த உலக கணக்கு. ஆனா தெய்வம் போடுற கணக்கு 10 கூட்டுறாரு. 100 தனியாக மாற வேண்டும். ஆமென். அப்ப அந்த 10% நாம அதிலே நிலை நிற்கக்கூடியவர்களாக முடியுமா அப்படின்னு சொன்னா உடனடியாக வருகின்றதான பதில் முடியாது. அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் முடியாததை தேவன் எப்பொழுதுமே செய்ய சொல்லுவது கிடையாது. அது சொல்றதே கிடையாது. வேதத்தில் நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் யாரிடத்துல பேசினாலும் உன்னால முடியாததை அவர் ஒருபொழுதும் உன்னிடத்துல கொடுப்பது கிடையாது. உன்னாலே முடியும் என்று சொல்லிதான் அவர் உன்னிடத்துல எல்லாத்தையும் கொடுக்கிறார். நாம தான் என்ன பண்றோம்? என்னால முடியாத ஆண்டுன்னு சொல்றோம். தெய்வம் சொல்லுகிறார் உன்னால முடியும் என்று சொல்லி. நாம் சொல்லுகிறோம் நீங்க சொல்லுவீங்க, ஆனால் என்னால முடியாது அப்படின்னு நாம சொல்றோம். இப்ப யார் அதுல வெற்றி பெறது? யார் இதுல வெற்றி பெற்றது? தேவனா மனிதன்? நாம தானே. சொன்னது சரியா கவனிக்க விளங்கல. இப்போ ஒரு தெய்வன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நம்மிடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா நாம அதை செய்ய முடியும் என்பதனால தான், செய்து முடிக்க முடியும் என்பதனால தான் அவர் என்ன பண்றாரு? நமக்கு சொல்றாரு. சரிங்களா? நமக்கு சொல்றாரு.
நாம என்ன சொல்றோம், நீங்க கொடுத்ததை என்னால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, நாம தான் சொல்றோம். தேவன் சொல்றாரு உன்னால முடியும் அப்படின்னு சொல்றாரு, நாம சொல்றோம் என்னால முடியாதுன்னு சொல்லி. அப்ப யார் இதுல வெற்றி பெறது? நம்ம தான் வெற்றி போறோம். அது 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 அடுத்த கதை. இப்போ இதுல இப்போ வர டாபிக் நம்மளுக்கு அடுத்ததுதான். அது நம்மளால முடியாது என்று சொன்ன பின்பு வேற ஒரு ஆளுகிட்ட அது போகும். அது அடுத்த சப்ஜெக்ட். அதெல்லாம் அடுத்த ஆளுகிட்ட போகும். அவர் நம்ம சொன்னேன் உன்னால முடியலன்னு சொல்லிட்டு அதனால நான் வேற ஆளுக்கு கொடுத்துறேன், அங்க போயிடும். அதை அவர் சேர்த்து முடிச்சிடுவார். இன்னொன்னு, அந்த ஆள் செய்து முடிக்கலனால கூட காலங்கள் நிறைவேறுவதான பொழுது அந்த சித்தம் பூமியில நிறைவேறிதான் ஆக வேண்டும். அதனால என்ன பண்ணுவார்னா அவரே நிறைவேற்றி முடிச்சிடுவார். மனிதனை நம்பவே மாட்டார் அந்த இடத்துல. நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியேல்ல நீங்க வந்தீங்கன்னா அங்க ஜெபிப்பதற்காக சில ஆட்களை தேர்ந்தெடுப்போம். ஜெபிப்பதற்காக அவர்களுக்கு கொடுப்பாரு, சில காரியங்களை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை பின்வாங்கி கொண்டே இருப்பாங்க. ஜெபிக்க சொல்லி ஜெபத்துடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லி கொடுத்து கூட அவர்கள் அதை செய்யாமல் போனதுனால அவரே என்ன பண்றாருன்னா ஜெபித்து காரியத்தை முடிச்சுட்டு போயிரு. ஆமென். அது என்ன கண்கூடாக நடக்கின்றதான காரியம். அப்ப என்ன நடக்கிறது என்று சொன்னா நமக்கு 30 கிடைக்க போறதுல 60 கிடைக்க போறது. 100 பலனை நான் கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது நீ 30 கூட வாங்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படின்ற பட்சத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த குற்றம் உள்ளே நுழைந்து விடுகின்றதாக இருக்கிறது. அதனாலதான் அந்த இடத்துல அவர் சொல்றார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அது போயிடும். ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, என்னால முடியுமா முடியாதான்றதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் செய்ய ஆண்டவர் சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், செய்ய ஆரம்பிச்சிடணும். தேவன் சொல்லிட்டாரு, இப்ப நான் என்ன பண்றேன், நின்ன இடத்திலேயே நின்னுட்டு அப்படியே ஆடிட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது. என்னுடைய முதல் படியை நான் எடுத்து வைக்கும் பொழுது அடுத்த படிகளை தேவன் எடுத்து வைக்க பலனை தருவார். எப்படி நடக்கணும்னு நமக்கு தெரியாது, எப்படி நடக்கணும்னே தெரியாது. அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கின்றதான அந்த பலன் அது அப்படியே நமக்கு கொடுத்து நம்மை தூக்கிட்டு போறதை நம்மால பார்க்க முடியும். அதனால்தான் நான் ஆராதனையில சொன்னேன், நம்மை ஏமாற்றினவர்கள் அதிகம், நம்மை நொறுக்கினவர்கள் அதிகம், நம்மை எழும்ப முடியாதபடிக்கு அழுத்தினவர்கள் அதிகம். வெளியே இருக்கிற ஆளு மட்டும் அல்ல, உள்ளே இருக்கிற ஆளும் செய்ததான காரியங்கள். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நிற்கும் பொழுது, அசையாமல் நிற்கும் பொழுது, தேவனை உறுதியாக நாம் பற்றி கொள்ளும் பொழுது, நீங்க தான் ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்க, அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு நின்றுட்டீங்கன்னா அப்படியே தேவன் உங்களை தூக்கி கொண்டு போவதை உங்கள் கண்கள் பார்க்கக்கூடியதாக. அதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நடக்கின்றதான சம்பவங்கள். அதை அனுபவிக்கணும், நாம் அதை அனுபவிக்கணும். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25:8. முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. மறுபடியும் வாசிப்போம். வழக்காட பதற்றமாய் போகாதே. நல்லது தானியம். ஏன் அந்த வழக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க நடுவாக நிற்கணும். 2 பேர் சண்டை போட்டு இருக்கோம், உதாரணம் 2 பேர் சண்டை போட்டு இருக்கோம். நீங்க நடுவாக நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நடுவர்கள் அல்ல. அது முதல்ல நீங்க தெரியும். நாம நினைச்சுக்கணும் நாம தான் நடுவர்கள். ஏன் நடுவர்கள் இல்லை அப்படின்னு சொன்னா, ஒருவன் செய்ததை நீ அம்மா இப்படி செய்த அப்படின்னு கேட்டா அவனுக்கு நாம யாரு? செய்யாததான காரியத்தை நீ அம்மா அப்படி செய்த, என்னப்பா நீ செய்துட்ட அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டா நாம யாரு? அதே மாதிரி இவங்கிட்ட கேட்டு பாருங்க. யாருக்கும் ஒருத்தனுக்கு என்ன ஆகும், நாம எதிரியா மாறும். அப்படிதானே? அப்படித்தானே? அப்போ நடுவர்கள் என்று மனிதர்கள் எந்த இடத்திலும் நிற்க முடியாது. இதை தீர்த்து வைக்கக்கூடியவர் தெய்வம். சரிங்களா? அது அவருடைய கரங்களில் இருக்கிறது. இப்போ வாசிங்க அந்த வாசனத்தை. வழக்காட பதற்றமாக போகாதே.
வழக்காடுவதற்கு நீ கடற்கடன்னு அப்படி செய்திருக்கிறார், துணிகரமா செய்திருக்கிறார், ரொம்ப வேகமா போய் செய்திருக்கிறார். இப்ப என்ன பண்ணணும், அந்த இடத்துல பதற்றமாய் போகாது அப்படின்னா அது என்ன என்பதை நிதானித்து பார்க்க வேண்டும். அடுத்து முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. அந்த இடத்துல தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, நம்ம ஒண்ணு இப்படி வந்தோம் அப்படி ஆயிடுச்சு அப்படி எல்லாம் நினைக்கக்கூடியதான ஒரு காரியம். இந்த பதற்றமாய் போகாதே என்று சொல்லுகின்றதான இது ஆவியோடு கூட சம்பந்தப்படுகின்றதான ஒரு கருத்து. அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த பதற்றம், அந்த வார்த்தைகள் அப்படியெல்லாம் சொல்வது ஆவியோடு கூட சம்பந்தப்படுவதனாலே ஆவியில நீங்கள் பதற்றப்படாதபடிக்கு கவனமாக உங்களை நடத்த வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அப்ப அந்த தன்மைகள் எல்லாம் பின்னாடி எப்படி வரும் அப்படின்னு சொன்னா குற்றமற்றதான நிலைமைக்கு உங்களை கொண்டு வந்து நிறுத்தும். நீங்கள் குற்றமுடையவர்களாக என்ன என்று தெரியாமலேயே வழக்காடுவ போயிட்டா பின்னாடி என்ன ஆகும் சொல்றாரு அவரே. நீங்க என்ன பண்ணுவீங்க? தவிர்ப்பீங்க, தெரிஞ்சுவீங்க, கஷ்டப்படுவீங்க. என்னது நம்ம வேற ஒண்ணு யோசிச்சு இங்க வேற ஒண்ணு நடந்து இருக்குது அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடியதான தன்மைகள் அதற்குள்ளாக வந்து விடுகின்றதாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 15:2. உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. மனதார சத்தியத்தை பேசக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. மனதார சத்தியத்தை பேசுவதற்கு நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம் என்று சொன்னார். நம்முடைய ஆவியிலே ஒரு பரிசுத்தமான தன்மையை உணரக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே அந்த வார்த்தையை இதன் மூலமாக நாம் செய்ய வேண்டியதான அறிக்கையை நாம் இப்பொழுது சொல்வோமா? எல்லாருமாக சேர்ந்து வம்பான பேச்சை சொல்லுங்க. வம்பான பேச்சை நான் பேச மாட்டேன். புத்தியீனமான பேச்சை நான் பேச மாட்டேன். பரியாச பேச்சை என்னை விட்டு விலக்குவேன். ஆமென். மூன்றாவது காரியத்தை கொஞ்சம் சுருக்கமாக நாம் பார்த்து முடிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை எடுத்துக் கொள்ளலாம். ரோமர் 7:23. ஆகிலும் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இப்ப பாருங்க, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அவயவங்களில் என்று சொல்லும் போது சரீரத்தில், நம்முடைய சரீரத்தில் எவைகள் இருக்கிறது? மனதுக்கு, மனதின் பிரமாணத்திற்கு விரோதமான பிரமாணம். அப்ப நம்முடைய எண்ணங்கள் நல்லதை சிந்திக்கிறது என்று சொன்னா நம்முடைய சரீரம் எதை செய்து கொண்டிருக்கிறது? அதுக்கு விரோதமான பாவமான தன்மையை செய்து கொண்டிருக்கிறது. அப்படிதான் எழுதிருப்போம். அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது நல்லா தெரிந்து நான் நல்லதே நினைக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நான் எண்ணும் பொழுது என்னுடைய சரீரத்துல வேறொரு பிரமாணம் இருக்கிறது. இதை செய்தால் நல்லா இருக்கும், இதை பண்ணா நல்லா இருக்கும். மனதனுடைய பிரமாணத்திற்கு விரோதமான பிரமாணம். அது என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஆப்போசிட்டாக செய்யக்கூடியதான ஒரு பாவமான தன்மை. அதுதான் அவர் சொல்றாரு. பிரமாணத்தை இருக்க காண்கிறேன், அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்ன பண்ணிடுச்சு? அது சிறையாக்கி விட்டது, சிறையாக்கி கொள்ளுகிறது. அப்போ அந்த பாவ பிரமாணத்திற்கு என்னை அடிமையாக்கி விடுகிறது. என்னுடைய மாம்ச சிந்தையில நான் மாட்டிக்கொள்றேன். ஆவியின் சிந்தையோ ஆத்துமாவினுடைய சிந்தையோ வேறு விதமான காரியத்தை
காரியத்தை எனக்கு போதிக்கும் பொழுது இந்த சரீரமானது வேற ஒரு பிரமாணத்தை சிந்திக்கிறது, செய்ய தூண்டுகிறது என்று சொன்னால் அந்த பிரமாணத்தை முதலாவதாக அழிக்க வேண்டும். சரீர பிரமாணத்தினுடைய தன்மைகளை அழித்தால், அந்த பாவமான தன்மைகளை ஒழித்தால், அதை ஒழிக்கக்கூடியதான இடம் எங்கே மறுபடியும் நாம் போகிறோம்? ஆத்மாவிற்கு. அப்ப அந்த ஆத்மாவிற்கு போகும்பொழுது அந்த இடத்துல நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருப்பதினாலே நம்முடைய வார்த்தைகளை அதற்குள்ளாக மாற்றுகிறோம். அந்த வார்த்தையின் மூலமாக இப்போ அந்த பாவ பிரமாணத்தையும் மாற்றுகின்றோம். ஆமென். சொல்றது நல்லா அடங்கிடுச்சு. இப்போ முதலிலே எங்கே தவறு நடந்திருக்கிறதோ அதை எடுத்து போட நாம் திராணி உள்ளவர்களாக மாற வேண்டும். அதை நாம் செய்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது நமக்கு அது விளங்குது. அவ்வளவு நான் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலேயே இந்த பாவ பிரமாணம் தூண்டினே இருக்குதுன்னு சொன்னா நல்லா கவனிங்க. அதுவே அவர்களை தூண்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னா, நாம வேத புத்தகத்தை எடுக்கிறோம், அதுல எவ்வளவு தூரத்துக்கு உள்ள போறோம், எவ்வளவு அதுல படிக்கிறோம், எவ்வளவு தியானம் பண்றோம், அதை எப்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம், அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லை. அப்படித்தான் சொல்லணும். அப்படிதான் இருக்கிறது. அப்படிப்பட்டதான நமக்கு தெய்வம் சொல்லுகின்றதான காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் இரவு பகல் முழுவதுமாக தேவனுடைய பாதத்திலேயே அமர்ந்து இவ்வளவு காரியத்தை பெற்றுக் கொண்டு வந்தவர் என்று சொல்லி பார்க்கும்போது அவரே சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தில் இந்த பாவ பிரமாணம் இருக்கிறது, அதை நான் ஒழிக்கணும். அதை ஒழிச்சுட்டுனா என்னுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக்குகின்றதா, என்னுடைய ஆத்துமாவுடைய வார்த்தை, என்னுடைய ஆவியினுடைய வார்த்தைகள் பரிசுத்தமாக்குகின்றதா, அந்த சுத்த, அந்த பரிசுத்தம், அந்த உத்தமம் அதற்குள்ளாக நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும் என்பதை அவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். நீதிமொழிகள் 10:9 உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கின்றான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கின்றான். நம்முடைய நடைகளை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை மிக கவனமாக தெய்வத்துடைய வார்த்தையோடு கூட இணைத்து இந்த வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம் என்று சொன்னால் நம்முடைய ஆத்மா, நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரம் அந்த சுத்தத்தையும் அந்த பரிசுத்தத்தையும் அந்த உத்தமத்தையும் பெறக்கூடியதாக, அதில் நினைத்து நின்று கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றதான பட்சத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே ஒருவேளை நாம் மறித்திருப்போமே என்றால் உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெறுகிறவர்களா, அல்லது உயிரோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட குற்றமற்ற தன்மையோடு கூட அவரோடு கூட நாம் இணைகின்றவர்களாக இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படி செய்யும் பொழுது, நீங்க இதன்படி நடந்தால் உங்கள் பிள்ளைகளும் அப்படியே உங்களை பின்பற்றுகிறவர்களாக இருப்பார்கள். ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு தனி மனிதன் செய்கின்றதான அந்த வாழ்க்கை குற்றமற்றதாக தெய்வத்திற்கு பிரியமாக நடக்கின்ற வாழ்க்கையாக அது இருக்குமே. ஆனால் உன்னை பின்பற்றுகிற உன்னுடைய சந்ததியார், உன்னுடைய சந்தானங்கள், உன்னுடைய பிள்ளைகள் அது போல அவர்கள் நடப்பார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். எது வேணும் நமக்கு? நம்மோடு கூட முடிந்திருக்கணுமா? நம்முடைய சந்ததிகள் அப்படிப்பட்டதான காரியத்துக்குள்ளாக இருக்கணுமா? அல்லேலூயா. நீங்க யோசிங்க, அடுத்த வாரத்தில் பதில் சொல்லுங்க. ஜெபிக்கலாம். யோசிப்பதற்கு ஒரு வாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இவ்வளவு நேரமாக சொல்ல அந்த வார்த்தையின் அடிப்படையில் நடந்தார் உங்கள் பிள்ளைகளும் அப்படியே நடப்பார்கள் என்று நான் சொல்லி முடித்தேன். நீதிமொழிகளினுடைய மகத்துவங்களை பார்க்கும்போது 20வது அதிகாரம் 7வது வசனத்திலே அவர் சொல்கின்றார், நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான்.
அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. கேள்வி கேட்டு அடுத்த வாரம் சொன்னேன், பதிலை இந்த வாரத்திலேயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுடைய உத்தமத்தில் நடப்பீர்கள் என்று சொன்னார், உங்களுக்கு பிறகும் உங்கள் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய சந்தானங்கள் பாக்கியவான்களாக இருக்க வேண்டுமானால் நீங்க எப்படி இருக்கிறீர்கள்? உங்களை வைத்துதான் உங்களுடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுகின்றதாக இருக்கும். பாடினோம், தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யார் என்று சொல்லி. ஒருவரும் தடுக்க முடியாது. ஒருவரும் தடுக்க முடியாது என்று சொன்னால் நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். உங்களுக்குள்ளாகவே ஒன்றை வைத்துக் கொண்டு இதுதான் சிறந்தது, இதைதான் செய்வேன், இப்படிதான் பேசுவேன் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுடைய நிலைமையை தேவனுடைய வார்த்தையோடு கூட இணைக்க வேண்டும். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு ஏற்ற வண்ணமாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏற்ற வண்ணமாக தேவனுடைய வார்த்தையை மாற்றக்கூடாது. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைவேற்றுவேன். அப்படி நீங்க நிறைவேற்றுவீர்கள் என்று சொன்னால் நீதிமான்கள் தன் உத்தமத்திலே நடக்கிறார்கள், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொன்ன அந்த வசனம் உங்களுக்குள்ளாக ஆசீர்வாதமாக நிறைவேற்றப்படுகிறதை நீங்கள் உங்களுடைய கண்களினாலே பார்க்க முடிகின்றதாக இருக்கும். இந்த நாளிலேயும் புதிதாக நம்முடைய கரங்களிலே தேவன் தம்முடைய பிள்ளையை கொடுத்திருக்கின்றார். பெற்றோர்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறார்கள், வாங்கியிருக்கிறார்கள். அந்த பிள்ளையை இப்படிதான் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்களுக்கு அவர் கற்று தந்து கொண்டிருக்கின்றார். வசனத்தை அனுப்பி அதன்படி இனி இப்படி செய் என்று சொல்லி அதன் நிமித்தமாக பெற்றோர்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். புதிதாக இந்த நாளிலே இந்த உலகத்திற்கு வந்ததான அந்த குழந்தை, நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாயோ அப்படிப்பட்டவளாக உன்னுடைய சந்ததிகள், உங்களுடைய சந்தானங்கள் இருக்கும் என்று வேதம் சொல்கிறதே. என்றால் உங்களுடைய வாழ்க்கையை நிதானித்து பார்த்து தெய்வத்தோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கின்றார். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கின்றார். புதிதாக நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த, நம்முடைய சபையில கொடுத்த, நம்முடைய குடும்பங்களில இணைத்திருக்கின்றதான குழந்தைக்காக நீங்கள் செபிப்பது நல்லது. நேரத்தில் இந்த வாரத்தில் 18ஆம் தேதி அருமையான சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கும் அவருடைய பிள்ளை சசியாவுக்கும் பிறந்த நாட்கள் வருகின்றபடியினாலே இந்த பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பாஸ்டர் சாத்ராக் அவர்கள் புதன்கிழமை 19ஆம் தேதி சாத்ராவுக்கும் சாண்ட்ராவுக்கும் இந்த உலகத்திலே ஏற்படுத்தப்பட்டதான உடன்படிக்கையுடைய நாளாக இருக்கின்றபடினாலே அந்த பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மீண்டுமாக உங்களுடைய பாதத்தில் எங்களுடைய இருதயத்தை ஊற்ற வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் இவ்வளவு நேரமாக எங்களோடு கூட பேசின, எங்களை உணர்த்தின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வத்துடைய பிரசன்னத்திற்குள்ளாக எப்பொழுதும் காணப்படத்தக்கதாக நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற 18ஆம் தேதி புதிய வருடத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகின்றதான அருமையான சகோதரர் சுரேஷுக்காக அவருடைய மகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிருஷ்டித்த கிருபையை பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்வதாக அவருடைய வாழ்க்கையில நீர் அவர்களை தெரிந்து கொண்டு அருமையாக பிள்ளைகளை கொடுத்து
இந்த உடன்படிக்கையினுடைய முத்திரைகளாக அவர்களை இந்த உலகத்திலே வாழ வைத்து உண்மை அறிகிற அறிவுக்குள்ளாக அவர்களை நடத்தி கொண்டு வருகிற இந்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரால் வந்த சுதந்திரம் அல்லவா ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மரக்கன்றுகளைப் போல இருப்பார்களாக. உங்களுடைய பலத்த சத்துவத்தினுடைய வல்லமை அவர்களை ஆளுகை செய்யும்படிக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த வருடத்திலே ஆண்டவரே, பழைய வருடத்தினுடைய தன்மைகள் அவர்களை பாதுகாத்து எந்த விதமான கொடுமையான தன்மைகளும் அவர்களை மேற்கொள்ளாத படிக்கு, பாவமான தன்மைகள் அவர்களை ஆட்கொள்ளாத படிக்கு ஆண்டவரே, அந்த மெடிக்கல் ஃபீல்டிலே நம் மகனோடு கூட இருந்து அவர்களை தாங்கி சுமந்து தப்புவித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன். புதிய வருடத்திலேயும் அந்த ஆசீர்வாதமான காரியத்திற்குள்ளாக மகனை நடத்தும்படிக்காக வேண்டுதல் செய்கிறோம். நல்ல ஒரு திடகாத்திரமாக அந்த மகன் நிமித்தமாக அந்த குடும்பம் முழுவதுமாய் தேவனுடைய பாதத்திலே வந்து அமரத்தக்கதான ஒரு நாளை நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த மகனுடைய வாழ்க்கையிலே நீர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக, மகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நல்ல உணர்வுகளை சிறு வயது முதற்கொண்டு கர்த்தருக்கு பயப்படுகின்ற அந்த பயத்திலே நல்ல ஞானத்தோடு, அறிவோடு, புத்தியோடு, விவேகத்தோடு செயல்படத்தக்கதாக நீர் அவர்களை நடத்தும்படிக்காக வேண்டுதல் செய்கின்றோம். உடன்படிக்கையினுடைய நாளுக்குள்ளாக பிரவேசிக்க போகின்றதானே அருமையான சகோதரன் சாத்ராக் சென்ட்ரா அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கூட இருக்கின்றதான தாயாரை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை எவ்வளவு நேர்த்தியான பாதையிலே நீர் நடத்தி கொண்டு வருகிறீரையா. கடந்த வருடத்திலே காணப்பட்டதான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படத்தக்கதாக ஆண்டவரே, ஒருவேளை அது மற்றவருடைய பார்வையிலே தவறுதலாக இருந்தாலும் அதை செய்யக்கூடியதான கிருபையை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து அவர்களை நடத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு மீண்டுமாக அவர்களை கொண்டு வந்திருக்கிறீரே, அதற்கு ஸ்தோத்திரம். இன்று கண்ட எகிப்தியரை நீ ஒரு பொழுது நீ காண மாட்டாய் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக ஆண்டவரே, எகிப்திற்கு வந்ததான வியாதிகள் ஒன்றும் உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய பலத்த கரத்தினாலே மூடி மறைத்துக் கொள்வாராம். இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாகி இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு அறிக்கையாக, அச்சாரமான வார்த்தையாக சொல்லி உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த குடும்பத்தை வழிநடத்தும். ஊழியத்தின் பாதையை இன்னும் அதிகமாக செயல்படத்தக்கதாக புதிதான அனுபவங்களுக்குள்ளாக மகனை நீ மாற்றி இந்த குடும்பத்தை எடுத்து உபயோகப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய சபையில புதிதாக கொடுக்கப்பட்டதான அருமையான குழந்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில எங்களுடைய கரங்களிலே இந்த பிள்ளையை ஏந்தும்படிக்காக, அதை பார்த்து நாங்கள் மகிழும்படிக்காக எங்களுக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அலெக்ஸையும் ஜெருபாவையும் உடைய கரத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். அப்படியே பிள்ளைகளுடைய சுதந்திர பலத்த காரியங்களை செய்யும் என்பதை போல வருகிறதான காலங்களிலே இந்த குடும்பத்தை எடுத்து உமக்கென்று ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக, சபைக்கு ஒரு தூணாக விளங்கத்தக்கதாக நீ நடத்தபடிக்காக வேண்டுதல் செய்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், சபை மக்கள் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நீ நடத்தும்படிக்காக வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு துதிகர மகிமை யாவையும் இருக்கிறோம். எங்கள் மீட்பருக்கு எங்கள் ரட்சிக்கிறோம். வரப்போகின்ற ராஜாதி ராஜாவாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஒத்தாசையோடு கூட இந்த ஜெபத்தை பிதாவுக்கு மகிமையாக ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி, என் முழு சரீரமே உடைய பரிசுத்தமான வார்த்தையை ஸ்தோத்திரி, என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி. வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து என் நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்கி என்னுடைய பிராணை அழிவுக்கு விலக்கி வைத்து என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி இருக்கிறேன். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வர வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கின்றேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. வசன்னா
ஸ்தோத்திரம்.